சர்க்கரை இருக்கிற ஆண்கள் ஈவன் டாக்டர்ஸ்ட கூட டிஸ்கஸ் பண்ண தயங்குற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை கம்மியாகிறது. ஸோ அதோட பேஸ்லைன் பெத்தாலஜியும் அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி டயபிட்டிஸ் ரிலேட்டட் டிப்ஸுக்கு நம்மளோட QD ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ டயபிட்டிஸ் வந்து ஒரு ரத்த நாள டிசீஸுங்க, அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா ரத்த குழாய்களையுமே டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த பினைல் பிளட் வெசலும் டேமேஜ் ஆகி பிளட் ஃப்ளோ ஸ்லோ ஆயிரும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டாக சுகர் கண்ட்ரோல், HbA1c less than 6.5 இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை அட்லீஸ்ட் 7. அண்ட் வாக்கிங் ஒரு நாளைக்கு 30 minutes. ஸ்மோக்கிங் வந்து இன்னொரு வகையாக ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணுறது, ஸோ அதை கண்டிப்பாக குவிட் பண்ணணும். அண்ட் கொலஸ்ட்ரால் பிபி இருந்ததுன்னா அதையுமே ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அடுத்து சர்க்கரையில் முக்கியமான பிரச்சனை வந்து நியூரோபதிங்க, அதாவது நர்வ் டேமேஜ் நடக்கிறது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகைன் சுகரை நல்லா கண்ட்ரோலில் வைக்கணும். விட்டமின் குறைபாடு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிடணும். ஆல்கஹால் எடுத்திங்கன்னா அது இன்னொரு வகையாக நியூரோபதியை இன்டியூஸ் பண்ணும், ஸோ அதையும் குவிட் பண்ணிடுங்க. இந்த டெஸ்டோஸ்டிரானை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துட்டு லஞ்சஸ், ஸ்குவாட்ஸ், அப்புறம் அந்த புஷ்அப் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் குரூப், பெரிய குரூப் ஆஃப் மசில் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நல்லாவே டெஸ்டோஸ்டிரான் பூஸ்ட் ஆகும். பி கான்ஃபிடன்ட் பாய்ஸ், நம்ம தான் காரணம்ன்ற செல்ஃப் பிளேமோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகாதீங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமே. ஸோ ரிலாக்ஸாக இருங்க. அண்ட் உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.